சிங்களர்களை பற்றியது. இனாளிப்ப செய்யறது சிங்கள ஆடு வர்க்கம் தான். ஆனா அந்த தரப்புல நேர்மையான சில பேர் இருந்தா அவங்க அழித்தொழிப்பு செய்யப்பட்டா அதுக்காகவும் பேசணும் அப்படின்னு அண்ணன் முத்துக்குமாரை 16 கோரிக்கைகள்ல 3 கோரிக்கை வச்சார். அந்த அந்த கடிதத்தை படிச்சு பாருங்க. விதியே விதியே என் செயல் நினைத்தா என் தமிழ் சாதின்னு ஆரம்பிக்கும். அதுல கடைசியா சில வார்த்தை வரும். அந்த வார்த்தை என்னன்னா, களத்தில் நிற்கும் புலிகளே, களத்தில் நிற்கும் தமிழீழ மக்களே, புலிகளே, அனைத்து கண்களும் இப்போது முல்லைத்தீவை நோக்கி தாய் தமிழகம் உணர்வுபூர்வமாக உங்கள் பக்கம்தான் நிற்கிறது. வேறு ஏதாவது செய்ய வேண்டும் எனவும் விரும்புகிறது. ஆனால் என்ன செய்வது, உங்களுக்கு அமைந்தது போன்ற உன்னத தலைவன் எங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்றார் அண்ணன் முத்துக்குமார். ஆனால் நம்பிக்கை மட்டும் கைவிடாதீர்கள். இது போன்ற கையறு காலங்கள் தான், கைவிடப்பட்ட நிலைமை காலங்கள் தான் சிறந்த மக்கள் தலைவனை கண்டுபிடித்திருக்கின்றன. தமிழகத்தில் இருந்து அப்படி ஒருவர் இந்த காலத்தில் உருவாகலாம் சொன்னவன் அண்ணன் முத்துக்குமார். இது போன்ற கையறு காலம், கைவிடப்பட்ட நிலைமை காலம் சிறந்த மக்கள் தலைவனை கண்டுபிடிக்கும். அப்படிப்பட்ட ஒருவர் தமிழ்நாட்டில் உருவாகலாம் என்று அண்ணன் முத்துக்குமார் அறுதிட்டு சொல்லிவிட்டு செத்து போனான். அண்ணன் முத்துக்குமார் சொன்ன தலைமைதான் அண்ணன் சீமான்.